ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரிசர்ச் ஸ்காலர் யூடியூப் சேனல். நம்ம சேனலோட மெயின் நோக்கமே ரிசர்ச் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம தமிழ்ல பார்க்கறது தான். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா, ரிசர்ச் பேப்பர் ரெட்ராக்ஷனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். அதாவது ரிசர்ச் பேப்பர் ரெட்ராக்ஷன் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ஒரு ஜார்னலுக்கு ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்ணுவோம். அந்த ஜார்னல்ல பப்ளிஷ் ஆன பேப்பரை அபிஷியலா அந்த ஜார்னல்ல வந்துட்டு அந்த பேப்பர்ல ஏதாவது ஒரு பப்ளிகேஷன் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ இருக்கு, இல்லைன்னா எரர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஜார்னல்ல இருந்து அந்த பேப்பரை அபிஷியலா ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ரெட்ராக்ஷன் ஆஃப் ரிசர்ச் பேப்பர் அப்படிங்கிறது. இந்த ரெட்ராக்ஷன் ஆஃப் ரிசர்ச் பேப்பர் பெரிய இஷ்யூவா இருக்கு இப்போ கரண்டா பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேப்பர் வந்து ஒரு வருஷத்துக்கு நிறைய பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கு. அப்படி பப்ளிஷ் ஆகிட்டே இருந்தாலுமே வந்து ரெட்ராக்ஷனோட எண்ணிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சைனா இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட ரெட்ராக்ஷன்ல வந்துட்டு அதிகமாகிக்கிட்டே போறாங்க. சோ வந்து இந்த விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ அதனால இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி இந்த ரெட்ராக்ஷன் ஆன பேப்பரை வந்து நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அது போக எதனாலலாம் இந்த ஜார்னல்ல இருந்துட்டு நம்மளோட பேப்பர் ரெட்ராக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும், இந்த ரெட்ராக்ட் பண்றதுனால நமக்கு எந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத பத்தியும், அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெட்ராக்ட் ஆன பேப்பரை நம்ம எப்படி அஃபிஷியல் வெப்சைட்ல, அதாவது ரெட்ராக்ஷன் வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நீங்க செக் பண்றதுக்கு வந்து ஒரு வெப்சைட் என்ன அப்படின்னா retractiondatabase.org அப்படிங்கிற வெப்சைட் தான். அதை டைப் பண்ணிக்கோங்க. ரெட்ராக்ஷன் டேட்டாபேஸ் அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே அதுல வந்து ரெட்ராக்ஷன் வாட்ச் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். அதாவது retractiondatabase.org அப்படிங்கிறது அதோட வெப்சைட். அது உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அதுல இருக்கும். அதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க வந்துட்டு ஆத்தரோட எந்த ஆத்தரோட நேமோ அதை செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கண்ட்ரி கொடுக்கலாம். அதாவது இந்தியா, சைனா அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பப்ளிஷர் ஜானோட நேமு, பப்ளிஷரோட நேமு, இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் கொடுத்து நீங்க சர்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அப்ளிகேஷன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். அண்ணா யூனிவர்சிட்டின்னு கொடுத்து ஜஸ்ட் நான் சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் அண்ணா யூனிவர்சிட்டியோட பேப்பர் மட்டும் 196 பேப்பர் வந்து ரெட்ராக்ட் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 50 மட்டும்தான் இங்கே வந்து ஷோகேஸ் ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் ஆன டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/10/2019, அதாவது 2019ல பப்ளிஷ் ஆயிருக்கு. பப்ளிஷ் ஆன பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2025ல ரெட்ராக்ட் ஆயிருக்கு. ஸோ எப்போ அது பப்ளிஷ் ஆச்சு, எப்போ ரெட்ராக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வரும். அது மட்டும் இல்லாமல் எதனால, என்ன ரீசன்னாலலாம் அந்த பேப்பரை வந்துட்டு ரெட்ராக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ்டு பீர் ரிவ்யூ, அதாவது பீர் ரிவ்யூல இஷ்யூ, அப்புறம் வந்து ஆத்தர்ல வந்து இஷ்யூ, இன்வெஸ்டிகேஷன்ல இஷ்யூ, அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இமேஜ்ல வந்து இஷ்யூ, அப்புறம் டூப்ளிகேட் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் எய்டட் கண்டென்ட், அதாவது சிஸ்டம் ஒர்க், அதாவது கம்ப்யூட்டர்லேயே ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஏஐலாம் செக் பண்ண ஜென்ரேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி கண்டென்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய இஷ்யூனால வந்துட்டு பேப்பர் வந்து ரெட்ராக்ட் ஆயிருக்கும். பேப்பர் மில் அப்படிங்கிறது நம்ம டேட்டாவை மட்டும் நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுறதுனால எதனால், என்ன ரீசன்னாலாம் ரெட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஆத்தர்ஸோட நேம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஆத்தரோட நேம் போட்டு கூட நம்மளால செக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆத்தரோட நேம் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஆத்தரோட நேம் போட்டோம் அப்படின்னா அந்த ஆத்தருக்கு வந்து எத்தனை பேப்பர் ரெட்ராக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்துடும். இப்போ இந்த ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேப்பர் தான் வந்து அந்த ஆத்தரோட நேம்ல வந்துட்டு ரெட்ராக்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ அது எதனாலலாம் ரெட்ராக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெட்ராக்ட் ஆன பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம அந்த இதுலேயே வந்து டிஓஐ நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிஓஐ மட்டும் நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நம்ம கூகுள் பண்ணீங்கனாலே போதும். இதுதான் வந்து அந்த ரெட்ராக்ட் ஆன பேப்பர். இதுலயே வந்து கொடுத்துருவாங்க. இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ராக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த பேப்பர்லேயே வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம இது ஃபுல் டீடைல், அதாவது ரெட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ரெட்ராக்ட் ஆன பேப்பர் வந்து நம்ம ரெஃபரன்ஸ்ல வந்துட்டு மேஜரா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளோட நேமை மட்டும் போயிட்டு அந்த ரெட்ராக்டேஷன் டேட்டாபேஸ்ல போட்டு பார்த்தாலே ரெட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒர்க் பண்ற இன்ஸ்டியூஷனோட நேம், இப்போ ஒரு இன்ஸ்டியூஷனோட ரெப்புடேஷன் கூட வந்துட்டு இந்த பேப்பர் வந்து ஒரு அந்த அந்த இன்ஸ்டியூஷன்ல பப்ளிஷ் ஆன பேப்பரு அந்த இன்ஸ்டியூஷனோட நேமை போட்டு சர்ச் பண்ணும்போது
வந்துச்சுனாலே வந்து அந்த அந்த இன்ஸ்டியூஷனோட ரெப்யூட்டேஷனுமே வந்து பாதிக்கப்படும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு போடும்போது சில பேப்பர்ஸ்லாம் வந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் நேம் போடும்போது அதில் வந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து இஷ்யூ தான். இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏஐசிடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதை பற்றி கன்சர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரெட்ராக்ஷன் அப்படிங்கிறத வந்து செக் பண்ண முடியும். ரிசர்ச் பேப்பர் ரெட்ராக்ஷனுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரீசன்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயமே என்ன அப்படின்னா பிளாயரிசம் அப்படிங்கிறது தான். பிளாயரிசம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோக்களில் நம்ம வந்து பேசியிருப்போம். பிளாயரிசம் அப்படின்னா நம்ம இன்னொருத்தரோட டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கு ப்ராப்பரான சைட்டேஷன்ஸ் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து பிளாயரிசம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பிளாயரிசம் இருக்கு, நம்ம பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பேப்பர்ல வந்துட்டு பிளாயரிசம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பேப்பரை வந்து ரெட்ராக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரிசர்ச் பேப்பர் ரெட்ராக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஃபேப்ரிகேஷன் அப்புறம் வந்து டேட்டா ஃபால்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான். டேட்டா ஃபால்சிஃபிகேஷன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கரெக்டான ரிசல்ட் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து மேனிபுலேட் பண்ணி பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து இஷ்யூ. என்ன அப்படின்னா நம்ம டேட்டா வந்து ஃபேப்ரிகேட் பண்றது, வராத ரிசல்ட்டை வந்த மாதிரி காட்டுறது, இல்ல அப்படின்னா அந்த டேட்டா வந்து நம்ம மேனிபுலேட் பண்ற ப்ராசஸ் தான் வந்து இப்போ ஒரு ஜார்னல்ல இருந்து அந்த பேப்பரை வந்து ரெட்ராக்ட் பண்றதுக்கான மேஜர் ரீசனா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களோட டேட்டாஸ்ல இருந்து இமேஜஸ் எடுத்துக்கிட்டு அதுல நம்ம லைட்டா வந்து மாடிஃபை பண்ணி நம்ம பேப்பர்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுவுமே வந்து பெரிய இஷ்யூ. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் ஃபியூச்சர்ல ரெட்ராக்ட் ஆகும். மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் பப்ளிகேஷன் அப்படிங்கிறது தான். டூப்ளிகேட் பப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஓன் ரிசர்ச் நம்ம ஒரு ஜார்னலுக்கு அந்த ரிசர்ச்சை பப்ளிஷ் பண்ணுவோம். அதே டேட்டாவை எடுத்து இன்னொரு ஜார்னலுக்கும் நம்ம, அதாவது மோர் தென் ஒன் ஜார்னலுக்கு வந்து நம்ம ஒரே டேட்டாவை பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து டூப்ளிகேட் ரிசர்ச் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஜார்னல்ல இருந்து அந்த பேப்பரை வந்து ரெட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டூப்ளிகேட் பப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் வந்து அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜரான எரர்ஸ். இது வந்து அன்இன்டென்ஷனலாக கூட இருக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா நமக்கு தெரியாம கூட சில எரர்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பேப்பர்ல பண்ணியிருந்திருக்கலாம். தப்பான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட வந்து அந்த பேப்பரை வந்துட்டு ரெட்ராக்ட் பண்ணுவாங்க. அடுத்து அஞ்சாவதான இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேஜரா வந்து ஆத்தர்ஷிப் இஷ்யூ அப்படிங்கிறது. ஆத்தர்ஷிப் இஷ்யூ அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு கெஸ்ட் ஆத்தர் ஆட் பண்றது, அதாவது என்ன அப்படின்னா பேக் ஆத்தரை வந்து நம்ம அந்த பேப்பர்ல வந்துட்டு ஆட் பண்றோம் அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்களுக்கு ஆத்தர்ஷிப் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா, இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எல்லா ஆத்தர்கிட்டையும் அந்த பேப்பரை நம்ம பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி அப்ரூவல் வாங்கலை அப்படின்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தர்ஷிப்ல வந்துட்டு இஷ்யூ வரும். இந்த மாதிரி இஷ்யூனாலையுமே வந்துட்டு நிறைய ஜார்னல்ல வந்துட்டு பேப்பரை வந்து ரெட்ராக்ட் பண்றாங்க. அது போக லாஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் எத்திக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காமனாக வந்து எத்திக்கல் கமிட்டியோட அப்ரூவல் தேவைப்படுற இடத்துல நம்ம அதை வாங்காமல் இருந்தோம் அப்படின்னாலும், எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஸ்டடீஸ், ஹியூமன் ட்ரையல்ஸ் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எத்திக்கல் கமிட்டியோட அப்ரூவல் இருக்கணும். அந்த அப்ரூவல் இல்லாமல் நம்ம ஸ்டடியை கண்டக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட அதை வந்துட்டு நமக்கு ஜார்னல்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து ரெட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்றதுனால நம்மளோட பேப்பர் வந்து ரெட்ராக்ட் ஆகுது. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பேப்பர் வந்து எதனால ரெட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்ராக்ட் ஆகுறதுனால எந்த மாதிரியான இஷ்யூ வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். எந்த மாதிரியான இஷ்யூ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சரோட ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ரிசர்ச்சர் ஒர்க் பண்றாங்க. அந்த ரிசர்ச்சர் நிறைய ரிசர்ச் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 100 பேப்பர் ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் சரி, அதுல ஒரே ஒரு பேப்பர் மட்டும் ரெட்ராக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்யூனிட்டி, அந்த ரிசர்ச் கம்யூனிட்டி என்ன சொல்லும் அப்படின்னா அவங்க பப்ளிஷ் பண்ண 100 பப்ளிகேஷன்லுமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிகேஷன் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணாம இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரெப்யூட்டேஷன் வந்து பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஃபண்டிங் அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல்ல ஏதாவது ஒரு ரெட்ராக்ஷன் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட அவங்க வந்து ஃபண்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டிகேஷனுக்கும் வந்து ஆளாவீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரிசர்ச் பாலிசியே வச்சிருப்பாங்க. ரிசர்ச் பாலிசிலேயே வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா பப்ளிகேஷன் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ பப்ளிகேஷன் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணாம ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமா வந்துட்டு அந்த ஆத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லை வேலையை விட்டே போறதுக்கான வாய்ப்பு கூட வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த பப்ளிகேஷன் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணாதனால பேப்பர் ரெட்ராக்ட் ஆச்சுன்னா இந்த ஒரு இஷ்யூமே வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து வருது. மட்டும் இல்லாம நம்ம ஃபியூச்சர்ல வந்துட்டு பேப்பர் பப்ளிஷ் பண்றதுலயுமே வந்துட்டு இந்த ரெட்ராக்ட் பேப்பர் ஆச்சு நிறைய ஆச்சு அப்படின்னா அதுலயுமே வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்த மாதிரிலாம் வந்துட்டு பப்ளிகேஷன் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணாததுனால நமக்கு வரக்கூடிய இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த இஷ்யூவை நம்ம சரி பண்றதுக்கு, இல்லை அப்படின்னா இதை அவாய்ட் பண்றதுக்கு, இந்த ரெட்ராக்ஷன் அப்படிங்கிறத அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான்.
பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட்ல இன்வால்வ் ஆகாம இருக்கிறது தான் வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ். ஸோ நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலே நம்மளோட பேப்பர் வந்து எப்பவுமே வந்து ரெட்ராக்ட் ஆகாது. அது போக வந்து பாத்தீங்கன்னா பிளாயரிசம் அப்படிங்கறத வந்து அவாய்ட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு ஜார்னலுக்கு பேப்பர் அனுப்புறோம் அப்படின்னா பிளாயரிசத்தை ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு டர்னிட்டினோ இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு பிளாயரிசம் செக்கர்ல வந்து நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஜார்னலுக்கு நம்ம பேப்பரையே அனுப்பணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ப்ராப்பரான சைட்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ்ல வந்து மேஜரா நம்ம எடுக்காம நம்ம ப்ராப்பரான சைட்டேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம டேட்டாவை ரிப்போர்ட் பண்ணும்போது ஒரு பேப்பரை நம்ம ஜார்னல் சப்மிட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு டேட்டா அக்யூரேட்டா இருக்கா, அதுக்கான டேட்டா டாக்குமெண்ட்ஸ் நம்ம கிட்ட பக்காவா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு தான் நம்ம ஜார்னலுக்கு வந்து பப்ளிகேஷனுக்கு அனுப்பணும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யறதுனால நம்மளால அந்த ஜார்னல்ல இருந்து நம்மளோட பேப்பர் ரெட்ராக்ட் ஆகாம தடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரெட்ராக்ஷனை வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம், ரெட்ராக்ஷனால எந்த மாதிரியான இஷ்யூ வருது, எதனாலலாம் வந்து ரெட்ராக்ட் பண்றாங்க, எப்படி அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்ப்போம். அந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.